வெல்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, பிசி பில்டு பார்த்தீங்கன்னா, 15,000 பீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டுட்டோம். இது 3வது வீடியோ எதுக்குன்னா, நெறைய பேர் லோ பட்ஜெட்ல வேணும்னு கேட்குறீங்க. அதனால இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ நாங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா, அதுக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிபியு இது இன்டெலோட i3 3240 என்ற அப்படின்ற ஒரு டியூவல் கோர் ப்ராசஸர் தான் சூஸ் பண்ணிக்கிறோம். இது 3.4 ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் கிளாக் ஸ்பீடு பண்ணோம். ஏன் நம்ம டியூவல் கோர் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற டியூவல் கோர் ப்ராசஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தரும். இதுக்கு மேலே போக முடியாது இந்த பட்ஜெட்டில். அதனால தான் இந்த இது சூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த சூஸ் பண்ணால் தான் நம்ம கூடவே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டும் சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணோம். ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா கீழே போட்டுக்கிறாங்க. இது வந்து 32 GB வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணோம். DDR3 ரேம் ஸ்லாட் தான். ஏன் DDR4 வந்துருச்சு, ஆனால் DDR3ல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து இது பண்ணுது. அதனால் ஓகேங்களா. இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு எதனா இன்ஃபர்மேஷன் போட்டுக்கிறாங்களா பார்ப்போம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. DDR3 இதுதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிபியு. இந்த வாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா MSIயோட GT 710 அப்படின்ற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 2GB கிராஃபிக்ஸ் கார்டு தான், DDR3 தான். ஆனால் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களால் மோஸ்ட்லி எல்லா கேமும் விளையாட முடியும் மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான். இதில் GTA 5 வரைக்கும் கூட சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் லோவஸ்ட் செட்டிங்ஸில் தான். ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணும் தான். இது வந்து 30 FPS வரைக்கும் GTA 5 சப்போர்ட் பண்ணோம். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற ப்ராசஸரும் வேணும். அதனால தான் வந்து ஓகேங்களா. இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எண்ட் ப்ராசஸர் வாங்கிட்டு இது யூஸ் பண்ணினாலும் இது நல்லா தான் இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்கும். இதில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இந்த இதில் MSI வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இருந்த வேறு பிராண்டோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அதுமாதிரி ரேட்டும் இதில் தான் MSIயில் தான் கம்மி. அதனால தான் வந்து நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க. நம்ம இடத்துல இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. இது Zebronicsோட H61 என்ற மதர் போர்டு தான். இது சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து i3 ப்ராசஸர் அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ண ப்ராசஸர் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மதர் போர்டு தான். இதில் இடம் மென்ஷன் பண்ணல, நம்ம சொல்கிறோம். ஆனால் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மதர் போர்டு தான். நம்ம சூஸ் பண்ண ப்ராசஸரும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தான். இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல மதர் போர்டு, இந்த பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு மதர் போர்டு தான். நீங்கள் இந்த H61 மதர் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா விளாட முடியும். இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெருசாக படிக்கணும்னு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்ல போனால் இன்டெல் i7 i3 அந்த இருக்கிற ப்ராசஸர்லாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சப்போர்ட் பண்ண போட்டிருக்கு. சரி, டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கிறாங்க கீழே பார்ப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறது தான் போட்டுக்கிறாங்க. டீட்டெயில்ஸ் அதோட ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டுக்கிறாங்க. நம்ம 15,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் வாங்குறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 8GB ரேம் பார்த்தீங்கன்னா DDR3 அந்த இதுலேருந்து வந்த ஒரு 8GB ரேம். இந்த ரேம் பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப் ரேம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ரேம் வச்சு பயப்படாதீங்க. இது வந்து சாதா இதோட ரேம் தான். அதில் தெரியாமல் லேப்டாப்னு அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா எல்லாமே சாதா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் ரேம் தான். இது 1333 mAh வந்து இது பண்ணும். மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணுற ஸ்பீடு இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேம் தான். அதுவும் மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனியோட வருது. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா RBG லைட்டிங்கோட அந்த RBG ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா RBG லைட்டிங் பின்னாடி உள்ள ஃபேன்லேயே இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த இது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் RBG லைட்டிங் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம ஏற்கனவே பண்ண பிசி பில்டில் இருக்கிற இந்த கேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கேஸ் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் இந்த ப்ரைஸ் இந்த கேஸ் கம்மியாக இருக்கிறதுனால வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கேஸில் பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. போன இருந்தால் நம்ம கேஸோட இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கூலிங் சப்போர்ட்டு, 3.0 USB Type-C கேபிள், அப்புறம் பவர் சப்ளைக்காக தனியாக ஒரு இடமும், அப்புறம் அந்த நம்ம போகிற HHDக்காக ஒரு தனியாக இடமும், அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டுக்காக தனியாக லென்த்தும் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதுமாரி கூலிங்காகவும் கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ண நிறைய ஆப்ஷன் கொடுக்கறதுனால இந்த இது நாங்கள் சூஸ் பண்ணோம். இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து போட்டுக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நார்மலாக தர டீட்டெயில்ஸ் தான். இந்த கம்பெனி எங்கே இருக்குது இதுன்னெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம 250GB என்ற ஒரு ஹார்ட் டிஸ்க்கு தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இதெல்லாம் SSD போட முடியாது. ஏன்னா 15,000 பட்ஜெட் இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கி கஷ்டப்பட்டு எடுத்துருந்ததுக்கு HHD தான் வந்து போட முடிஞ்சுது. இந்த HHDயே பார்த்திங்கன்னா 250GB ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேம்லாம் வந்து ஏற்றிருக்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
Zebronicsோட SMPS தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டி 450 வாட்ஸ் யூஸ் பண்ணது. இது நம்ம ஏற்கனவே பண்ண பிசி பில்டு 20,000 20,000 இன்னொரு பார்ட் பண்ணதுலையும் இதே தான் சூஸ் பண்ணோம். இதே தான் சூஸ் பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 450 வாட்ஸில் இந்த இது ஒரு SMPS தான் வந்து கம்மி ரேஞ்சில் இருக்கிறதுனால இதே நீங்கள் கூல் மாஸ்டரோ காய்ஸரோ அப்படிலாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2000 ப்ளஸ்ஸாக இருக்கும். இதுதான் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இது நல்லாவே இருக்குது, உங்களால் எல்லாமே சூஸ் பண்ண முடியும். ஆனால் அதோடு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹீட் ஆகும், அதுதான் ப்ராப்ளம், வேறு எதுவும் இல்லை இதில். இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் சொல்லாத மாதிரி இந்த வாட்டி சப்ஸ்கிரைப் சொல்லிடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.